கேடிசிசி வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 மே 1 புதன்கிழமை. அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இன்றைய வானிலை அறிக்கையை பார்ப்போம். தற்பொழுதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் தாய்லாந்து வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் வலுவான உயரழுத்த பகுதி நீடிக்கிறது. மேலும் அரபிக்கடலின் வடக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபு நாடுகளில் ஒட்டியுள்ள பகுதிகளில் வலுவான உயரழுத்த பகுதி நீடிக்கிறது. இந்த உயரழுத்த பகுதியானது அரபிக்கடல் காற்றை அரபு நாடுகளில் குவித்து துபாய், மெக்கா போன்ற நாடுகளில், ஈராக் ஆகிய நாடுகளில் கடந்த ஒரு வாரமாக கனமழையை கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவானது அடுத்த 4 நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த 2 உயரழுத்த பகுதிகளால் வட இந்தியாவின் இமயமலை ஒட்டியுள்ள பகுதிகளில் பயணிக்கும் மேற்கத்திய காற்றானது தென்னிந்திய பகுதிகள் வரை இந்தியாவின் வட இந்தியா மாநிலங்கள் வழியாக தெற்கு நோக்கி வந்து தமிழகம் ஊடாக மீண்டும் வங்கக்கடலில் பயணிக்கிறது. இதனால் வட இந்தியாவின் உயரும் வெப்பநிலை மற்றும் தமிழகத்தில் உயரும் வெப்பநிலை இரண்டையும் கடத்தி கொண்டு தமிழகம் மற்றும் இந்தியாவின் கிழக்கு கடலோர மாநிலங்களில் குவிக்கிறது. இதனால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக வட உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூரின் திருத்தணி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது 40 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் தெற்காந்திரா பகுதிகள் மற்றும் ராயலசீமா பகுதிகளிலும் 40 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகளில் வெப்பநிலையானது 38 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூர், மதுரை ஆகிய பகுதிகளில் 39 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலையானது பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த நமது நீண்ட கால வானிலை அறிக்கையில் அறிவித்தபடி மே 2வது வாரம் முதல் வெப்பசலன மழை பதிவாகும் என அறிவித்திருந்தோம். அதுபோலவே மே 7ஆம் தேதி முதல் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவின் கிழக்கு கடலோர மாநிலங்கள் உட்பட பல இடங்களில் காற்று முறிவு மற்றும் மேற்கு மற்றும் கிழக்கு திசை காற்று இணைவு காரணமாக வெப்பசலன மழையானது பரப்பளவில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதிகமாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே 8ஆம் தேதி முதல் மே 13ஆம் தேதிக்குள் ஓரிரு நாட்களில் தமிழக கடலோர மாவட்டங்களில் வட கடலோர மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம். இதில் சென்னையில் மழைப்பொழிவானது மே 8ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதிக்குள் ஓரிரு நாட்களில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நமது நீண்ட கால வானிலை அறிக்கையில் எதிர்பார்த்தபடி ரெமல் புயலானது மே 13 முதல் மே 20ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடலில், அந்தமானை ஒட்டிய கடல் பகுதியில் காற்று சுழற்சியாக உருவாகி படிப்படியாக தீவிரமடைந்து வடக்கு மற்றும் வடமேற்காக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் வழித்தடத்தில் செல்லும் கடல் நீரோட்டமானது தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதி ஊடாக சென்று வடக்கு கிழக்கு நோக்கி திரும்பும் என்பதால் இந்த புயல் தமிழகத்தின் வெளிசுற்று தமிழகத்தை தொட வாய்ப்புள்ளது. இதன் ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அடுத்த வாரம் துவங்கும் வெப்பசலன மழையானது மே 9ஆம் தேதி முதல் மே 23ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் தெற்காந்திர பகுதிகளில் தீவிரமாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ரெமல் புயல் குறித்தான
அறிக்கைக்கு தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கையை தினம் பெறுவதற்கு KTCC வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்வோம். நன்றி.